நவரத்னங்கள். சந்திரகுப்தர் 2ஆம் அவையில் இருந்த 9 அமைச்சர்கள். இவர்களை பற்றி கண்டிப்பாக டிஎன்பிசியில் விடாமல் கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருப்பாங்க. குப்தர்கள் அப்படின்னு வந்தாலே நவரத்னங்கள் மறுக்கப்படாத ஒரு டாபிக். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்க. இதை மேட்சாவோ ஸ்டேட்மெண்ட் கொஷினாவோ கேட்கலாம். இது போக இப்போ அட்வான்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, ரைட்டப்ஸ் இருக்குது, அதையும் கேட்குறாங்க. இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவதாக காளிதாசர். இவர் ஒரு போயட், அது போக ஒரு பிளேரைட், அதாவது சமஸ்கிருத மொழியில் கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இவருடைய முக்கியமான இது என்னென்னா, அபிஜித், நானா சகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம். சகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம்னு எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மேகதூதத்தின் ஆசிரியர் யார், குமார சம்பவத்தை எழுதியவர் யார் இப்படின்னு கொஷின் டிஎன்பிசியில் வரலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமரசிம்மா, லெக்சிகோகிராஃபர். இவர் நம்ம ஒரு டிக்ஷனரி கிராமர்லாம் எழுதினவர். இவரோட வேலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அமரகோஷா. இவர் சமஸ்கிருதத்தில் பழங்காலத்திலே டிக்ஷனரி உருவாக்குனவர். சான்ஸ்கிரிட்டோட ஒகாபுலரியை வளர்த்தவர் ஒய்லியா. மூன்றாவது தன்வந்திரி. இவர் ஒரு ஃபிசிஷியன், ஆயுர்வேத முறையில் மெடிசன் தயாரிக்கிறவர். இவர் ஆயுர்வேதத்தோட அத்தாரிட்டி அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. ராயல், அதாவது அரச மருத்துவராக இருந்திருக்காரு. இவரை தான் ஆன்ஷியன் மெடிசனோட சிம்பாலிசம் எக்ஸலன்ஸாக கருதுகிறாங்க. நான்காவது வராகமிகிரா. இவர் ஒரு வானியல் அறிஞர். இது வானியல் மட்டும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸும் இவர் இது பண்ணுறாரு. இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிஹாத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்தா. இவர் அஸ்ட்ரானமி, அதாவது ஜோதிடம், வானியல், வெதர், ஆர்கிடெக்சர், ஜியாகிரஃபி, இது எல்லாமே கற்றுருக்காரு. இவர் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷனை அப்சர்வ் பண்ணுறதுல வல்லவராக இருந்திருக்காரு சயின்டிஃபிக்காக. ஐந்தாவது வருச்சி. இவர் ஒரு கிராமரியனா ஒன்றும் இல்லை, மொழியியல் அறிஞர். சமஸ்கிருதத்தில் அதை அந்த இலக்கணத்தை இது பண்ணுறவர். லிங்குஸ்டிக்ஸ், அதாவது சமஸ்கிருத மொழியியலை கரெக்டாக இது பண்ணுறவர். ஆறாவது காக்கபானகா, இலக்காஷபானகா அப்படிங்கிறவர் ஒரு ஸ்காலர். இவர் எதில் சிறந்து விளங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமிலையும் ஃபிலாசபிலையும். இவருடைய பங்கு அளப்பரியது. இவரை பற்றி கொஞ்சமாக தான் ஹிஸ்ட்ரியில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏழாவது கடாஹா பாரஹா. இவர் ஒரு கவிஞர். விக்ரமாதித்தர், அதாவது சந்திரகுப்த 2ஆம் அவையில் ஒரு கவிஞராக இருந்திருக்காரு. எட்டாவது நபர் சங்கு. இவர் ஒரு ஸ்காலர். இவர் எதில் சிறந்து விளங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சர்லேயும் ஜியாகிரஃபிலையும். இது போக மெஷர்மெண்ட்டும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இவரை பற்றியும் லிமிட்டடாக தான் ஹிஸ்ட்ரியில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்பதாவது நபரும் கடைசியுமான ரெட்டலபட்டா. இவர் ஒரு ஸ்காலர். இவர் லிட்ரேச்சர்லேயும் ஃபிலாசபிலையும் சிறந்து விளங்கியிருக்காரு. இவர் சமஸ்கிருதத்தோட தொடர்புடையவர். இவர் விட்டுக்கும் ஸ்காலர்லி டிஸ்கஷனுக்கும் பேர் போனவர். லாஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் பட் நாட் லீஸ்ட், சந்திரகுப்தர் 2ஆம் அரசரை விக்ரமாதித்யனும் அழைப்பாங்க. இவரோட காலம் 375 முதல் 415 CE வரைக்கும். இவரோட பீரியட் தான் கோல்டன் ஏஜ் ஆஃப் குப்தா பீரியட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, லாங் ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. லிட்ரலி நவரத்னங்கள் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றி இந்த நவரத்ன அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இவரோட அரச காலத்தில் ஆரியபட்டருங்கிறவர் ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர். ஆனால் அவர் இந்த 9 நவரத்னங்களில் இல்லை. இது ஒரு முக்கியமான தகவல். இதோட இந்த வீடியோ முடிவு பெறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃப்ரம் சிங்க் டு சக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் மறக்காமல் இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டட் கண்டென்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிகள்.